நான் ஓரளவு பாக்குற மாதிரி இருக்கேன். ரொம்ப கேவலமா இருப்பேன் சார், அசிங்கமா இருப்பேன். இவெல்லாம் என்னடா வாழ போறான், இவெல்லாம் என்னடா செய்ய போறான் அப்படின்னு சொல்லும் போது எனக்குன்னு ஒரு வழி காட்டினது என் பொண்டாட்டி. என்னெல்லாம் லவ்வே பண்ண மாட்டான், என்னெல்லாம் ஒரு ஆளுட்டு லவ் பண்ணா. சரி, நம்ம வந்து ப்ரொபோஸ் பண்ணா, நம்மளால ஒரு பிள்ளை ப்ரொபோஸ் பண்ணி விட்டாரு. எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் சார். 2013 ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் மேல கட்டில் உட்காந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு லவ் ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் கீழே உட்காந்து எனக்கெல்லாம் யாரா வருவான்னு சொல்லும்போது 2014 எனக்கு தெரியாது இந்த பிள்ளை லவ் பண்றது. ஊர்ல ஒரு பிள்ளை ஊர்ல விசாரிச்சுக்கிட்டு இருக்கா, உன்னை கட்டிக்கணும்னு சொல்லிக்கிட்டு யாரும் அந்த பிள்ளை விசாரிச்சா இந்த பிள்ளை லவ் பண்றது எனக்கே தெரியாது. இந்த பிள்ளை நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இந்த பிள்ளை கொஞ்சம் வாயா பேசுது, என்ன நம்ம என்ன போட்டுக்கிட்டு தள்ளிட போகுதுன்னு பார்க்கும்போது ஆனா மனசு இருந்துச்சு. நான் பிடிச்சவனுக்கான என்ன வேணா பண்ணு, இப்படிப்பட்ட பிள்ளை நம்மள பண்ணுதுன்னா அந்த பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணணும் போது எனக்கு ஒரு வெறி வந்துச்சு சார். எங்க மாமனார் வந்து கொஞ்சம் டீசெண்டா இருப்பாப்ல, என்ன பண்ண அவருக்கு தேவை ஒரு கவர்மெண்ட் மாப்பிள இல்லன்னா பர்மனன்ட் ஜாப் மாப்பிள வேணும்னு கேட்டாப்ல. எனக்கு வந்து நான் வந்து படிச்சு முடிச்சேன் சார். படிச்சு முடிச்சுட்டு இந்த கம்பெனில வேலை பார்த்தா பர்மனன்ட்னு சொன்னாங்க. பர்மனன்ட் ஜாப் வாங்கணும், பர்மனன்ட் ஜாப் வாங்கி அந்த அம்மாவை கட்டணும்னு வெறி சார். அவங்க அப்பனா கூட போன் போட்டு நான் பர்மனன்ட் ஆயிட்டுன்னு சொல்லல சார். மாமனார் போன் போட்டு மாமாவும் பொண்ணை கூட